வணக்கம். நாம இப்போ இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எறையூர் தேவாலயத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தேவாலயம் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயம். இந்த ஆலயத்தில் இருக்கிற மணியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆலயத்தினுடைய மணி பிரான்ஸ் நாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டு மெர்சல் நகர்ல தயாரிக்கப்பட்ட வெண்கலத்தாலான 3 மணிகள் இந்த ஆலயத்தில் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தேவாலயத்தில் இருக்கிற படிக்கட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் இதை தாண்டி போகிற பொழுதுதான் இந்த மணி மேலே வச்சிருக்கிறாங்க. பழம்பெருமை வாய்ந்த புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தேவாலயத்தினுடைய மணிகள் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பிரான்ஸ் நாட்டிலேருந்து கொண்டு வந்த மணி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற 3 மணிகள், இந்த பக்கம் 2 மணி இருக்குது. ஆலயத்தினுடைய 2 மணிகள் இருக்குது. ஒரு மணி பேரு தேவஸ்நேகன் பேரு. இந்த மணி 1891ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டு மெர்சைல் நகர்ல தயாரிக்கப்பட்ட மணி. நீங்க பாருங்க, நான் கை வச்சு பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. நம்ம கை வச்சு அணைச்சா கூட அணைக்க முடியாது, அவ்வளவு பெரிய மணி. இதுக்கு பேரு தேவஸ்நேகம். இதுல ஒரு பெரிய ஒரு மாதா சுரூபம் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல தமிழ்ல தேவஸ்நேகன் சொல்லிட்டு அழகா அவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பின்பக்கம் இந்த மணி, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மணிக்கு பேர் தேவஸ்நேகம் அப்படின்ற ஒரு பெயர். இந்த மணி 1891ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மெர்சல் நகர்ல தயாரிக்கப்பட்டது. மணியினுடைய ஒளி இந்த ஊரு சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் கேட்கும். இந்தியாவிலேயே காலையில 4 மணிக்கு மணி ஒலிக்கிற ஒரு தேவாலயம் அப்படின்னா எறையூர் தேவாலயம் தான். இருக்கிற மணிக்கு பேர் நம்பிக்கை அப்படின்னு இருக்கிற மணி. இந்த மணியும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்த மணி. இதையும் பாருங்க, அந்த மணியை விட சற்று பெரிய மணி. இந்த மணியும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் அதே வருஷம் 1891ஆம் ஆண்டு. இதுல ஒரு மாதா சிறுவமும் மற்றும் ஒரு சிலுவைல இயேசுநாதர் தொங்கி இருக்கிற அந்த உருவமும் பதிச்சிருக்கிறாங்க. இந்த 2 மணிகளும் ஒரே நேரத்தில் அடிக்க மாட்டாங்க. நாம பார்க்க போறது 3வது பெரிய மணி. நீங்க இங்க பார்த்தாலே தெரியும், இந்த சங்கிலி, இந்த மணி அடிக்கிற சங்கிலி மேல இழுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த மணி அவ்வப்போது அடிக்க மாட்டாங்க. முக்கியமான நாட்கள்ல, குறிப்பா ஊர் திருவிழாக்கள், ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு நேரங்களில் மட்டும்தான் இந்த மணி அணிக்கப்படும். இந்த மணிக்கு பேர் விசுவாசம் அப்படின்ற பெயர். இதுலயும் ஒரு ஜெபமாலை மாதாவினுடைய உருவத்தை அழகா பதிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வெண்கலத்தால இந்த மணி. பாருங்க, 2 மணிகளை விட இந்த மணி மிக பெரியது. இந்த மணி, தேவஸ்நேகன்ற மணி திருவழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அழைப்பு குடிக்கிறதுனுடைய வெளிப்பாடா முதல் முறையா அடிப்பாங்க. குறிப்பா 4 மணிக்கு இந்த ஆலயத்தினுடைய மணி ஃபர்ஸ்ட் ஒலிக்கும். அதுக்கு பின்னாடி மாஸ் தொடங்குறதுக்கு 4:25 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அப்புறம் 5:30 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. 6 மணிக்கு 2வது திருப்பலி அப்ப அடிப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இந்த ஒவ்வொரு மணியிலிருந்தும் 3 முறை ஒரு முறை தட்டுவாங்க. இதுல வர சத்தம் தான் நம்ம ஊர்ல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஆக அந்த மணி அடிக்கிற சத்தத்துல ஊர்ல நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஞானஸ்நான நேரங்கள்ல இந்த ஒரு மணியை வேகமா இழுத்தடிப்பாங்க. ஆக ஞானஸ்தானத்துக்கு மட்டும் இது பயன்படுத்தப்படுற ஒரு மணி. ஆயர் வருகை, பேராயருடைய வருகை அல்லது ஆண்டு திருவிழாவின் போது 3 மணிகள் அடிப்பாங்க. ஒருத்தர் பிடிச்சி இந்த மணியை இழுத்து அடிக்கவே முடியாது. அவ்வளோ பலமான ஒரு, என்ன சொல்றது, வெயிட்டான மணி. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரால பிடிச்சி அடிக்க முடியாது. 2 பேர் பிடிச்சி அடிச்சாதான் அடிக்க முடியும். இந்த சங்கிலியினுடைய அமைப்பு நீங்க கிட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பழமையான ஒரு சங்கிலி தான். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல பீடச்சிரவனா இருக்கிறப்ப இந்த மணி நான் அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் நான் வரேன். நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட அதிசயம் அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ அதிசயங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற இந்த ஆலயத்துல இருக்கிற மணி புகழ்பெற்ற மணி. சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா ஊர்லயும் இந்த ஆலயத்தினுடைய மணி சத்தம் அவ்வளோ அழகா கேட்கும். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். தேவசிநேகம், நம்பிக்கை, விசுவாசம் நம் மறைபரப்புக்கும் நமக்கும்
கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். வாங்க, வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இது இருக்கிற இடம் வந்து உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் போற வழியில 20 கிலோமீட்டர் நடுவுல எறையூர் கிராமத்துல இருக்கிற புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்துல இருக்கிற ஆலயத்துல தான் இந்த மணி இருக்குது. நன்றி.